செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி தலைவர் சகோதரி செம்பருத்தி துர்கேஷ் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி வசந்தகுமாரி அவர்களே, மாநகராட்சியினுடைய துணை மேயர் அண்ணன் காமராஜ் அவர்களே, இங்கே கழக பாடல்களை பாடிய அண்ணன் இறையன்பு குத்தூஸ் அவர்களே, கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் சகோதரர் தமிழ்மாறன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இதயவர்மன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களே, வரவேற்புரையாற்றிய நகர கழக செயலாளர் திரு பிரபு அவர்களே, சகோதரர் NKT கார்த்திக் உள்ளிட்ட அனைத்து நகர கழக செயலாளர்களே, அனைத்து பகுதி பேரூர் வார்டு கிளை செயலாளர்களே, நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, தாம்பரம் மாநகர நிர்வாகிகளே, கழக மூத்த முன்னோடிகளே, நன்றியுரையாற்ற உள்ள மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு அவர்களே, தாம்பரம் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு அவர்களே, துணை அமைப்பாளர்கள் தையூர் விஜயகுமார், ராமமூர்த்தி, மணிகண்டன், சகோதரர் ஜானகிராமன் அவர்களே, மாநகர துணை அமைப்பாளர்கள் இன்சமாம், பிரபு, கார்த்திக், சிவசுப்பிரமணியன், ராஜேஷ் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, முத்தமிழ்க்கு டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழியை காப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை தந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வண்ணம் இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்கின்ற அந்த வாய்ப்பை தந்த கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்க என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தை மாண்பு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் மிகச் சிறப்பாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு நிகராக இல்ல ஆண்களை விட அதிகமாக தாய்மார்கள் பெண்கள் பங்கேற்று இருக்காங்க. அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. 4 நாட்களுக்கு முன்புதான் சேலத்துல இளைஞர் அணியினுடைய 2வது மாநில மாநாடு. அண்ணன் அன்பரசன் அவர் சொன்னது போல 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே அந்த மாநாட்டை உற்று நோக்கிட்டு இருந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, என்ன நடக்குது மாநாட்டில். சிறப்பான 25 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ காஞ்சிபுரத்திலையும் ஒரு மினி மாநாடு போல இன்னைக்கு இந்த வீர வணக்க நாள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அண்ணனுக்கு அன்பரசன் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சேலம் இளைஞரணி மாநாட்டுக்கு அதிகமான இளைஞர்கள் வந்திருந்தாங்க. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து அதிகமான இளைஞர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த நேரத்தில் அந்த மாநாடு வெற்றி மாநாடாச்சுன்னா மாநாடு நடந்த இடம் சேலமா இருக்கலாம், ஆனா அது வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். அதுவும் அன்பரசன் அவர்கள் நேற்று முன்தினம் இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக அழைப்புதல் கொடுப்பதற்காக வந்தார். வந்து அதை கேட்டார் என்கிட்ட, செக் பண்ணியாப்பா என்னென்ன அப்படின்னு. மாநாடு வெற்றி, ஆமா செக் பண்ணியா என்ன அப்படின்னு. எந்த மாவட்டத்திலிருந்து அதிகமான இளைஞரணி தம்பிகள் வந்தாங்கன்னு செக் பண்ணியா அப்படின்னாரு. அப்பொழுது உடனே நான் போக்குவரத்து காவல்துறைக்கு அழைச்சு கேட்டேன், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து அதிகமான வாகனங்கள் வந்திருக்கு, அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லும் பொழுது முதல் 5 மாவட்டங்கள்ல இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் இருக்கு. அவர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியும் எழுச்சியோடு தான் அவர் நடத்துவார். அது குறிப்பிட்டு சொன்னா இளைஞரணி நிகழ்ச்சிக்கு இன்னும் அதிக மதிப்பு கொடுப்பார், உற்சாகம் கொடுப்பார். அதற்கு என்ன காரணம்னா அவர் இளைஞரணியில இருந்து உழைச்சு படிப்படியாக இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக மாண்புமிகு அமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறார்.
மாநாடு முடிந்த கையோடு இன்னைக்கு நாம மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கோம். அதை நடத்திட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்க நான் பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அண்ணா நகர்ல பேசிக்கிட்டு இருக்கிறார். தலைவர் அண்ணா நகர்ல பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேச வந்திருக்கின்றேன். எனவே இது எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பெருமை. உலக வரலாற்றுல ஒரு மொழியை காப்பாற்ற போர் தொடுத்த ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது இந்தியாவில் இல்லை, உலக வரலாற்றிலேயே அது தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவா போர்ல ரெண்டு பக்கத்துக்கும் காயம் ஏற்படும். ஆனா இந்த போர், மொழி போர், கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம யாரை எதிர்த்து போர் செஞ்சோமோ அவங்க மேல ஒரு கீறல் கூட விழல. மாறா நம்முடைய எண்ணற்ற தியாகிகள் தமிழ் மொழியை காப்பாற்ற தங்களுடைய உயிரையே விட்டாங்க. 1937 பெரியார் அறிவிச்ச மொழி போராட்டம் தான் தமிழ்நாட்டுடைய அரசியலையே புரட்டி போட்டுச்சு. அந்த போராட்டத்துல தாளமுத்து, நடராசன் 2 பேர் தங்களுடைய உயிரை இழந்தாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போதுதான் பள்ளி மாணவனா இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பொது வாழ்க்கை அரசியலுக்கே முத்தமிழர் கலைஞரை அரசியலுக்கு கொண்டு வந்தது இந்த மொழி போராட்டம் தான். 80களில் ஹிந்தி மொழி தான் ஒன்றிய அரசனுடைய ஆட்சி மொழி என்று அறிவிச்ச போதுதான் தமிழ்நாட்டில் 2வது மொழி போராட்டம் ஆரம்பமானது. 1964 இதே ஜனவரி 25 அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீழப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி திருச்சி ரயில் நிலையத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிகன்னு தன்னுடைய உடம்புல தீ கொளுத்து இறந்து போனார். அந்த நாள்ல தான் ஆண்டுதோறும் நாம மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில திருச்சியில முத்தமிழர் கலைஞருடைய திருவுருவ சிலை, அதையும் நான் தான் திறந்து வச்சேன். திருச்சி மாவட்ட செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் அந்த சிலையை மொழிப்போர் தியாகிகள் தினத்துல தான் திறக்கணும்னு இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். 1930களில் தொடங்கிய இந்த மொழி போர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்தும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. பாசிஸ்டுகள் அன்றைக்கும் இந்திய திணிக்க முயற்சித்தாங்க. அதே பாசிஸ்டுகள் இன்றைக்கும் அந்த இந்தி திணிப்பை நம்முடைய தமிழ்நாட்டு மேல திணிச்சிட்டு இருக்கிறாங்க. மொழி உரிமை தான் மாநில உரிமை. அதனால்தான் சேலத்தில் நடந்த இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கு பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடுன்னு பேர் வச்சிருந்தோம். 25 தீர்மானங்கள் நிறைவேற்றணும். அதுல பெரும்பாலானவை மொழி உரிமை சார்ந்தும் மாநில உரிமை சார்ந்தும் தான் இருந்தது. இன்றைக்கு என்னென்ன வழிகளில் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க முடியுமோ அந்தந்த வழிகள்லாம் ஒன்றிய அரசு மொழி திணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. எல்லாருக்கும் பொதுவான ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்தி தான் எல்லா மொழியும் இணைக்கிறது அப்படின்னு சொல்றார். ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்றார். தமிழ்நாட்டிலிருந்து வந்தேன்னு கூறிக்கொள்கின்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னை இந்தி படிக்கவே விடல அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னாங்க. அப்பொழுதும் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் நான் பதில் சொன்னேன். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, அவருக்கு மரியாதை வர கொடுக்கணும் தனியா கோச்சுப்பாங்க. உங்களை யாரும் இந்தி படிக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கட்சி அலுவலகம் பாஜக அலுவலகம் பக்கத்துல தான் இந்தி பிரச்சார சபாவே இருக்கு. யார் வேணாப்பா எங்க இந்தி கத்துக்கலாம். நாங்க தமிழ்நாட்டில் இந்தியை படிச்சு ஆகணும்னு சொன்னாதான் நாங்க எதிர்ப்போம். குறிப்பிட்டு அவர் தொடர்ந்து சமீபத்தில் அவருடைய வகிக்கின்ற அந்த பொறுப்பினுடைய மாண்பை கூட உணராம கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அதற்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தகுந்த பதில்களை கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சது, வரலாறுல இல்லாத மழை. 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை. பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு.
நம்முடைய தலைவர் அவர்கள் மாறும் முதலமைச்சராக என்ன கேட்டாரு? நிதி கேட்டார். மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும், இழப்பீடு அதிகமா இருக்கு, கொடுங்கன்னு. அதற்கு ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நான் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையை கேட்டேன். கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையா பேசணும் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்ப மரியாதையாவே கேட்கிறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பாவிட்ட பணத்தை நாங்க கேட்கல, நாங்க மக்கள், இங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட நிதி 1 பைசா கூட நீங்க இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணம் 9 வருஷத்துல 5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். திரும்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு? வெறும் 2 லட்சம் கோடி. இன்னொரு புள்ளி விவரம், நாம ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது வெறும் 29 பைசா. இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த 9 வருஷத்துல. இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில பார்த்தேன். கண்டிப்பா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போறாங்க. எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கிறதுக்கு நீங்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார். அது யாருக்கும் புரியாது, கடைசி வரைக்கும் என்ன குரல் சொல்றாருன்னு. ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடுவாரு, ஆனா இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சலகம், போஸ்ட் ஆபீஸ், பேங்க் பொங்கலுக்கு விடுமுறை இல்லைன்னு அறிவிச்சார். இந்த 2.5 வருஷத்துல, கழக ஆட்சி அமைஞ்சு 2.5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் நீங்க மனசுல ஏற்றிக் கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய், கிட்டத்தட்ட 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபாய். காலை சிற்றுண்டி திட்டம், பல லட்சம் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில பள்ளிக்கூடத்திற்கு போனா சரியான தரமான உணவு கொடுக்கப்படுகின்றது. முன்னாடியெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது வருத்தத்தோடய அனுப்புவாங்க. அதுவும் குறிப்பிட்டு காலைல சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள், பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே, சாப்பிட்டானான்னு தெரியலையே, வெறும் வயிற்றோட இருப்பானே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க நம்முடைய தலைவரை, தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய அரசு இருக்கு அப்படின்னு. பல லட்சம் மாணவர்கள் பாராட்டுறாங்க அந்த திட்டத்தை. இப்ப பக்கத்து மாநிலத்திலிருந்து பார்த்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறோம்னு சொல்லி பக்கத்து மாநிலங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. அதே போல புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த திட்டங்களை எல்லாம் நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இதை பத்தி பேசணும். நாம நம்மளுடைய சாதனைகள் சொல்லி கேட்கிறோம், இத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றிய பாஜகவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வருஷமா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல. அதற்கு சிறந்த உதாரணம் இப்ப வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப வரைக்கும் நிதி ஒதுக்கல. ஒன்றிய பிரதமர் 2013 ஆட்சியில 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடா மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருப்பி அதே சொல்றாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பாராட்டியே ஆகணும்.
ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, இந்தியாவே நான் மாத்தி காட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப பேரை மாத்திட்டாரு. இனிமே யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. கேட்டா நான் தான் இந்தியா மாத்துவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். அது மட்டும் இல்ல, இந்த 9 வருஷ ஆண்டு 10 ஆண்டு பாஜக அரசுடைய ஊழல்களை நாம இல்ல, சிஏஜின்ற ஒரு அமைப்பு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் தணிக்கை குழு, அவங்களுடைய வேலையை ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை சரி பார்க்கறது, தணிக்கை பண்றது. அந்த சிஏஜி அறிக்கையில இந்த 10 வருஷ பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு. அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய் காணும், கணக்கு இல்ல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்கு. எவ்வளவு தெரியுமா? 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய். அதே போல ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், அதுல இறந்து போன 88,000 பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, காப்பீட்டு திட்டம். செத்தே போயிட்டான், அவன் பேர்ல 88,000 பேருக்கு காப்பீட்டு திட்டம். இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்ப தேர்தல் இருக்கிற நேரத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறோம்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க. கோயில் கட்டுனா எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. ஆனா அதே நேரம் தேர்தல்னு வந்தா வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரிய சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. ஆன்மீகம் எது, அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விட மாட்டேங்கிறோம். இங்க இன்னும் ஒரு கோஷ்டி இருக்கு, அடிமை கோஷ்டி. நம்ம மாநாடு நடந்ததுல இருந்து ஒருத்தன் வெளில வரலைங்க, எங்கன்னே தெரியல யாருங்க. அதுல வந்து பல அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு ஓபிஎஸ். அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போறாருன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், விரைவில் நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போறது உறுதி. அங்கேயுமே உங்களுக்கு பக்கத்து சீட்டு கிடைக்க போது உறுதி. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து போவாதீங்க. அதே மாதிரி சட்டசபையிலங்க அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அவங்க வெளிநடப்பு செய்யும் போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லியோ, அவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட வெளிநடப்பு செஞ்சது இல்லை. என்ன சொல்லி வெளிநடப்பு செய்யறாங்க, எனக்கு அவர் பக்கத்துல சீட்டு கொடுக்காதீங்க, எனக்கு பின்னாடி ரோல கொடுங்க சீட்டு, நான் அவர் பக்கத்துல உட்கார மாட்டேன். ஸ்கூல் பசங்க எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி. அதுல இவர் எந்திரிச்சு பேசினாருன்னா அவர் அப்படியே திரும்பிப்பாரு. அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 காலு தான். ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையும் வாரி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தாரு, அவருடைய காலை இவர் வாரி விட்டாரு, இவரோட காலை அவர் வாரி விட்டார். இப்படி காலில் வார கட்சி தான் அதிமுக என்பதை நீங்க உணர வேண்டும். இன்னொரு ஒரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அதுக்கு திருப்பத்தூர்ல அந்த கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா அரவிந்த் சாமி போட்டோ, நடிகர் அரவிந்த் சாமி போட்டோவை அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தன்னோட கட்சி தலைவரோட போட்டோ எதுன்னு தெரியலங்க அவனுக்கு. எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு குழம்பி போயிருக்கிற கட்சி தான் அதிமுக. அந்த அளவுல அந்த கட்சி இப்போ இருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டோன்னு சொல்றாங்க, ஆனா மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு, அதுல கேட்கிறாங்க கூட்டணி பத்தி. என்ன தெரியுமா சொல்றாரு, அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றாரு. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுகவுடைய தேசிய தலைமை தான் பாஜக, பாஜகவுடைய மாநில கிளை தான் அதிமுகன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எனவே இவர்களையெல்லாம்
நாம் விரட்டி அடிக்க வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த 2 கட்சிகளையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெளிவு செய்ய விரும்புகின்றேன். ஹிந்தி படிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கு ஒருபோதும் நம்முடைய கழகம் தடையாக இருந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் நாம அதை எதிர்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு குழந்தைங்க கிட்ட திணிக்கிறாங்க. நம்முடைய குழந்தைங்க எதுக்கு 3 மொழி 4 மொழி படிக்கணும்? ஏற்கனவே நம்மளுடைய குழந்தைங்க 2 மொழி படிச்சு உலக சாதனை படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, புதிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு வருவது, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, இதையெல்லாம் திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கல்வி நிலையங்கள்ல டாப் 100ல 18 கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அது மட்டும் இல்ல, உயர்கல்வியில சேரும் மாணவர்கள் GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, படிச்சுட்டு வேலைக்கு போற ரேஷியோ, இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடம், 51%. எனவே கல்வியில நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய சாதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹிந்தி என்ற பாடம் இல்லாமலே இதெல்லாம் நம்ம சாதிச்சு காட்டியிருக்கிறோம். தமிழ் மொழி கல்வியில படிச்ச மயில்சாமி அண்ணாதுரை, திரு வீர முத்துவேல், நிகார் ஷாஜி போன்ற இஸ்ரோ விஞ்ஞானத்தை உருவாக்குனது நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளி. இருமொழி கல்வி பயின்ற நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களை தலைமை பொறுப்புல பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பை போலவே அடுத்து நீட்டு, நெக்ஸ்ட் அனைத்து நுழைவு தேர்வுகளையும் தமிழ்நாட்டுக்கு திணிக்கிறாங்க. நீட் தேர்வு உங்களுக்கு தெரியும், அனிதாவில் ஆரம்பிச்சு குரோம்பேட்டை பக்கத்துல ஜெகதீசன் என்ற மாணவன் 21 குழந்தைகள் இறந்திருக்கோம். அனிதாவில் ஆரம்பிச்சு ஜெகதீசன், இந்த முறை ஒரு குடும்பத்தை இழந்திருக்கிறோம். முதல் நாள் ஜெகதீசன் தற்கொலை பண்ணிக்கிறார், எழுதி வச்சுட்டு என்னால நீட் தேர்வுல என்னால தேர்வு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் ஆக முடியலன்னு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் எழுதி வச்சு இந்த பையனை இறந்துட்டான். அடுத்த நாள் அந்த குழந்தையோட அப்பா, ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணும், ஆனா இன்னும் குடியரசுத் தலைவர் ஒத்துக்கல. இப்போ மக்கள் போராட்டமா மாத்தணும் தான் தலைவருடைய அனுமதியோட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்து வாங்க போறோம்னு சொன்னோம். இப்ப 85 லட்சம் கையெழுத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம். மாநாட்டில் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். விரைவில் டெல்லி சென்று ஒன்றிய குடியரசுத் தலைவரை சந்திச்சு கொடுக்க இருக்கின்ற. எனவே நீட் தேர்வு ஒழியும் வரை தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் ஒழியாது. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் இப்போ ஹிந்தி பேசுகின்ற மக்களை வேணும்னே திணிக்கிறாங்க. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட எல்லா அலுவலகங்களையும் இந்தி மயமாக்க முயற்சிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், கோவா விமான நிலையத்தில் சென்ற ஒரு தமிழ் பெண், பேர் ஷர்மிளா, பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க, இந்தி பேசணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அதை எதிர்த்து அந்த சகோதரி ஷர்மிளா அங்கே குரல் கொடுத்தார். அவரை போல இன்னும் பல ஷர்மிளாக்கள் விமான நிலையங்களையும் ரயில் நிலையங்களையும் அஞ்சல் நிலையங்களையும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது என்றுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும்னு இளைஞரணி மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவுடைய அபிஷியல் வெப்சைட், அதுல பார்த்திருப்பீங்க, ட்விட்டர் தளம், எக்ஸ் தளத்துல என்னன்னு எனக்கு தெரியல, என் போட்டோவை போட்டு ஹிந்தியில ஏதோ எழுதியிருந்தான். நான் உடனே பதில் கொடுத்துட்டேன், ஹிந்தி தெரியாது போட. இனிமே யாராவது வந்து நம்மளை ஹிந்தி படிக்க வேண்டும்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லணும், உங்களுக்கு ஓட்டு கிடையாது போட. சொல்லுவதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். இந்த மக்களவை தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்ற மாநிலங்களுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் படிச்சிருவாங்க. மாநில மொழிகளை அழித்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு என்று இந்தியாவுடைய அந்த பன்முக தன்மத்தையே சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியை ஏத்துக்கிட்டதுனாலதான் பல மாநிலங்கள்ல
ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி உண்டு, தாய்மொழி உண்டு. பீகார்ல பீகாரின்னு ஒரு மொழி உண்டு, அவங்களோட மொழி உண்டு. ராஜஸ்தான்ல ராஜஸ்தானின்னு ஒரு மொழி உண்டு. குஜராத்ல குஜராத்தின்னு ஒரு மொழி உண்டு, இருந்தது. அதே போல் மராத்தி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருந்தது. எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கோ, கேரளால மலையாளம் இருக்கோ, ஆந்திரால தெலுங்கு இருக்கோ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீகாரி, ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்தி எல்லாம் இந்திய திணிச்சு அந்த மொழிகளையே அழிச்சுட்டாங்க. இப்ப அந்த மாநிலத்துல ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இது பெரியாருடைய மண், ஏன்னா இது முத்தமிழ் கலைஞருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண். மிக முக்கியமா நான் சொல்வது, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒரு மாபெரும் தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சி. இது உங்களை போல தவழ்ந்து தவழ்ந்து வந்த ஆட்சி கிடையாது. கடைசி திமுக காரன் உயிரோடு இருக்கிறவரை, இந்த மண்ணில் கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறவரை, அண்ணா மீதும் கலைஞர் மீதும் கழக தலைவர்கள் மீதும் பற்று வைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய கடைசி உடன்பிறப்பு இருக்கின்றவரை பாஜகவுடைய எண்ணம் இங்க பலிக்கவே பலிக்காது. இந்த தேர்தல், எம்பி தேர்தல் இன்னும் ஒரு 55 நாட்கள் தான் இருக்கு. இன்னொரு 2-3 நாட்கள்ல அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க. எனவே மிக மிக முக்கியமான தேர்தல். நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெறும் நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல் தான், பிரதமர் தேர்தல் தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நல்ல பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம், நலத்திட்ட உதவி எல்லாம் செஞ்சிருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம். மக்கள் தயாரா இருக்காங்க. நம்ம தான் ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மிகப்பெரிய வெற்றியை நாம தேடி கொடுக்கணும். அதற்கு கழக நிர்வாகிகள் நீங்க அத்தனை பேர் ஒற்றுமையோடு இருந்து அந்த தேர்தல் பணியை ஆற்றணும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2021 தமிழ்நாட்டை பாசிஸ்டுகள் அடங்கி வைத்த அடிமைகளை விரட்டணும். 2024 பாசிஸ்டுகளை, அடிமைகளுடைய ஓனர்ஸையும் சேர்ந்து துரத்தி அடிப்போம். ஹிட்லருடைய தோல்வி ஸ்டாலினிடம் தான் என்ற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்போம். 2024 மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்ல செய்வோம். மொழிப்போர் தாய்களுடைய புகழ் ஓங்கட்டும். அவர்களுக்கு என்னுடைய, நாம் அனைவருடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.